இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் வீடியோ ஹோலிலேண்ட் மார்க் M2 அன்பாக்சிங் அண்ட் ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்கலாம். ஸோ இது நான் ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு அப்கிரேடு தான். இது நியர்லி ஒரு 12,000க்கு நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். அமேசான்லேருந்து வாங்கினது பேக்கேஜ் வந்து டீசெண்டாக தான் இருந்துச்சு. நான் பேக்கேஜ் வீடியோ வேணால் கீழே டவுனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இது அப்படியே அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, சீல் இங்கே பண்ணியிருக்காங்க. சீலை ஜஸ்ட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். சீல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஓப்பன் பண்ணோடனே உள்ள யூசர் மேனுவல், பேப்பர் ஒர்க்ஸ், ஆப்வியஸாக வி ஆர் ஹியர் ஃபார் யூன்னு ஒரு கார்டு மாதிரி ஒன்று, ப்ளஸ் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அண்ட் தென் குயிக் கைடு இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ மேனுவல் அந்த சைடு வச்சிடலாம், ஸ்டிக்கர்ஸ் அண்ட் மேனுவல்ஸ் சைடில் வச்சுருவோம். அண்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா தெரியும், எடுத்த உடனே நமக்கு ஹோலிலேண்ட் மார்க் M2ஓட ஜஸ்ட்டு அந்த பாக்ஸ் இருக்குது. பாக்ஸ்னால் ஹோல்டர் இருக்குது. ஹோல்டரை ஜஸ்ட் அப்படியே அன்ராப் பண்ணிடலாம். அன்ராப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நைஸ். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஹோலிலேண்ட் மார்க் M2. ஸோ இந்த பாக்ஸு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே நமக்கு இங்கே எல்இடி இண்டிகேஷன் தெரியுது. எல்இடி இண்டிகேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளூ கலரில் இருக்குது எல்இடி இண்டிகேஷனு. அதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க. ப்ளஸ் இந்த பாக்ஸ்குள்ளேயே இந்த எல்இடி லைட்டு, ப்ளஸ் இந்த பாக்ஸ்குள்ளேயே ஒரு இது ரெண்டும் மைக்கு, ப்ளஸ் இது வந்து நம்ம கேமரா கூட கனெக்ட் பண்ணுறது. எல்லாமே ஜஸ்ட்டு ஸ்டிக்கரிங்கோடு வந்திருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீலே வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ளது. நல்லா கிளிக்கியாக இருக்குது. சார்ஜிங் போர்ட் எல்லாமே வந்து சீல் பண்ணி தான் அமைச்சிருக்காங்க. சார்ஜிங் போர்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ப்ளூ கலர் ஸ்டிக்கர் போட்டு சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் மைக்குமே ஃபுல்லாகவே சீல் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் அந்த சீலை மட்டும் ஸோ இது இருக்கட்டும். ப்ளஸ் நான் வாங்கியிருந்தது ஹோலிலேண்ட் மார்க் M2ஓட 2-3 அடாப்டர் சேர்த்து தான் வாங்கினேன், அதாவது காம்போ பேக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டைப் சி போட்டு நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் இது வந்து லைட்னிங் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து லைட்னிங்க்கு கனெக்ட் பண்ணுறது. ஆப்வியஸாக நான் அந்த லைட்னிங் வந்து யூஸ் பண்ண போகிறதே இல்லை, பட் எனிவேஸ் இதுவும் இருந்துச்சு. இதை நீங்கள் த்ரூ லைட்னிங் அப்படியே டேரெக்டாக கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு டைப் சி போர்ட் இருக்குது, அதில் ஒயர்டாக கூட கனெக்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு இதில் 2 ரிசீவர் இருக்குது, டைப் சி அண்ட் லைட்னிங். இது இல்லாமல் உள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஓகே, அண்ட் தென் உள்ளே நமக்கு ஒரு பவுச் இருக்குது. ஸோ அந்த பவுச்சு கேரிங் பவுச்சு, நம்ம இதை வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கேரிங் பவுச் இருக்குது. பவுச் உள்ள வேறு என்ன வச்சுருக்காங்க. ஸோ பவுச் உள்ள ஆப்வியஸாக மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இருக்குது. அண்ட் தென் நமக்கு பவுச் உள்ள கனெக்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க. கனெக்டர் கேபிள் பார்த்திங்கன்னா தெரியும், 3.5 mm to 3.5 mm நமக்கு கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் உள்ள சார்ஜிங்க்கான ஒரு டைப் A டு டைப் C, டைப் ஏலேருந்து டைப் A டு டைப் C ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க, பார்த்திங்கன்னா தெரியும். அண்ட் தென் ஓகே, நெக்கில் போடுற மாதிரி ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் தென் மைக்கோட ஸோ வின் நாய்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு பஃபியான இது கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ வின் நாய்ஸ் அவாய்ட் பண்ணுறது, வின் நாய்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பஃபியான ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் உள்ள பேக்கேஜில். வேறு என்ன இருக்குது. ஸோ இதே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மைக்கை டக்குன்னு கனெக்ட் பண்ணிவிட்டு மைக்கில் குவாலிட்டி எப்படி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது போயா M1. அது இல்லாமல் இப்போ லேண்ட் மார்க் M2வில் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்விட்ச் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ஹோலிலேண்ட் மார்க் M2. இந்த மைக்கிலேருந்து வர ஆடியோ தான் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. போயா M1க்கும் இப்போ இந்த மைக்குக்கும் வித்தியாசம் என்னங்கிறது அப்படி ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மைக்கில் நாய்ஸ் கேன்சலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்குது நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆஃபில் தான் இருக்குது. உங்களுக்கு நார்மலாக ப்ளூ கலர் லைட் எரியும்போது நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது. நான் எப்போவுமே ரூமில் ரெக்கார்ட் பண்ணுறப்போ என்னோடய ஃபேன் ஆஃபில் தான் வச்சுருப்பேன். ஏன்னா ஃபேன் ஆன் பண்ணால் எனக்கு அந்த வின் நாய்ஸ் வந்து போயா M1ல் நிறையா கேப்சர் பண்ணும். ஸோ அந்த டயத்தில் என்னால் வின் நாய்ஸை வந்து ரிமூவ் பண்ணேன்னா என்னோடய வாய்ஸே ஒரு மாதிரி ரொம்ப
வித்தியாசமாக கேட்கும். ஸோ அதனால் இப்போ வின்டர் சீசன் அப்படிங்கிறனால என்னால் ரூம் டெம்பரேச்சரில் நார்மலாக ரெக்கார்ட் பண்ண முடியுது. சம்மர் டயத்துலலாம் எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும். அப்போது நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமப்படுவேன். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஃபேனை ஆன் பண்ணிவிட்டு ஃபேனோட வின் நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாமல் எவ்வளோ தூரம் மைக்கில் கேப்சர் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் தென் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிவிட்டு அதில் எப்படி இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுது, அப்போ என் வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபேன் வந்து ஃபுல் ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கு பின்னாடி. ஸோ உங்களுக்கு வின் நாய்ஸே கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஃபேன் ஆனில் இருக்குது. நான் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆஃபில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ க்ரீனுக்கு மாறிடுச்சு. இப்போவும் ஃபேன் கண்டினியூவாக ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போது நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவில் இருக்குது. எவ்வளோ தூரம் வின் நாய்ஸை வந்து அவாய்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லாவே தான் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்போ இந்த ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு கேட்டுட்டு நான் உங்களுக்கு ஃபீட்பேக் கூட சொல்கிறேன். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் வெறுமனே இந்த மைக்கை அப்படியே வேர் பண்ணியிருக்கும் போது விண்டு இவ்வளோ இருந்தாலும் நாய்ஸ் கேன்சலேஷன் கொஞ்சம் நல்லாவே பண்ணி கொடுக்குது. இது இல்லாமல் நமக்கு விண்டு அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த பஃபியான ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த கவர் போட்டால் கூட இன்னுமே நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து, அதாவது இந்த விண்ட் நாய்ஸை வந்து இன்னுமே கொஞ்சம் குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இது ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக இருக்க ரூமில் நாய்ஸ் கேன்சலேஷனோட நான் இப்போது நார்மலாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வித் நாய்ஸ் கேன்சலேஷன் ரூமில் இருக்க சின்ன சின்ன மைல்டான நாய்ஸு, என் பிசி ரன் ஆகிற நாய்ஸ் எல்லாமே வந்து போயா எமௌனில் கேப்சர் பண்ணும். பட் இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லாவே தான் இருக்குது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஹோலிலேண்ட் மார்க் M2 வாங்கணும்னா, நான் வாங்கினது 12,100 சொச்சத்துக்கு வாங்கினேன். எனக்கு கரெக்டாக அந்த ஆஃபர் வரும்போது நான் அதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஒர்த்தி பர்ச்சேஸ் தான். ஒயர்லெஸ் மைக்கு ஃப்ரீடம் வேணும்னு நினைக்கிறவங்க வேணால் வாங்கிக்கலாம். ஸோ இது என்னோட ஜஸ்ட் அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி தான் இது. ஒருவேளை உங்களுக்கு டீட்டெயில் ரிவ்யூ வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு 1 மந்த்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு டீட்டெயில் ரிவ்யூவே வந்து நான் இந்த சேனல்லே அப்லோட் பண்ணுறேன்.